ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சன்னூஸ் கிச்சன். இன்றைக்கி சன்னூஸ் கிச்சனில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சமையல் ரெசிபிலாம் எதுவும் இல்லைங்க. நாங்கள் வந்து இங்கே நாகப்பள்ளி அப்படின்ற கரூர் மாவட்டத்தில் நாகப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கருப்பணசாமி கோயில், அணக்கருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பணசாமி கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் என்னால் கிளியராக ஒன்றும் காமிக்க முடியல. ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப இயற்கையான ஒரு சூழ்நிலையில் இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அமாவாசை, பௌர்ணமி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஏரியாவில் ரொம்ப இன்டீரியரான ஒரு பிளேஸுங்க. இது வந்து நாகப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அணக்கருப்பு இந்த கோயில் பேர். ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே ஒரு வேண்டுதல் வச்சாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதோட வேண்டுதலை வந்து இங்கே வந்து நிறைவேற்றிட்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக என்னால் காமிக்க முடியல. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மண்டபம். இங்கே வந்து முன்னாடி வந்து பலி கொடுத்து அந்த ஆடு இதெல்லாம் பலி கொடுத்துட்டு அதோட சமையல்லாம் பண்ணி இங்கே சாப்பிட்டுட்டு வேண்டுதலை முடிச்சுட்டு போவாங்க. நீங்கள் என்ன நினச்சி இந்த கோயிலில் வந்து மக்களே இங்கே வந்து பலி கொடுத்துட்டு நல்லா வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எதுவுமே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு கருப்பணசாமி கோயில், ஒரு காவல் தெய்வ கோயிலில் நம்ம சமைச்சோம்னா அதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. இங்கேயே எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே கழுவி எல்லாம் இது பண்ணிவிட்டு வேண்டுதலை முடிச்சுட்டு போவாங்க. வாங்க இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். கொஞ்சம் இன்டீரியரான பிளேஸுன்றனால காரு, வண்டி அந்த மாதிரி இதில் தான் வர முடியும். பஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து ரொம்பவே கம்மி. வாங்க இதை எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. உள்ள சாமியை காமிக்கக்கூடாது, அதனால் நான் சாமியை காமிக்கல. இது ஃபுல்லாகவே நேச்சுரல் ஏரியா தான். உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக போகலாம். ரொம்ப சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு அமராவதி ஆறு இருக்குங்க. கரூர் மாவட்டத்தில் இது வந்து அமராவதி ஆறு ரொம்ப பெரிய ஆறு. அது பக்கத்துலேயே அமராவதி ஆற்றோட ஓரத்துலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆறு தான். பட் இன்டீரியராக இருக்கனால இப்போ நான் போகல, சேஃப் இல்லை. ஸோ அதனால இது ஃபுல்லாகவே ஆறு தான். தண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அமராவதி ஆற்று ஓரமாகவே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஸ்பேஸு. இந்த சைடு இது ஃபுல்லாகவே கோயிலோட சைடில் நம்ம வந்து அழகாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வேண்டுதல் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே நிழல் வந்து நிறைய தென்னை மரம் இருக்குது, நிழல் நிறைய இருக்கும் நம்மளுக்கு. இது ஃபுல்லாகவே கோயிலோட பின்பகுதி. இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு குதிரை வந்து இது பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு நாளாக ரொம்ப காமிக்க முடியல. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. கரூர் மாவட்டத்தில் நாகப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த கோயில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.